தனுஷ் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படம் தான் கரை. படம் எப்படி இருக்கு வாங்க பாத்திரலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா கிரிப்பா தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன் வந்து கொஞ்சம் நிறைய வரும். சென்டிமெண்ட் சீனே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான். இன்ட்ரோல் பாத்தீங்கன்னா சூப்பரா முடிச்சாங்க. இன்ட்ரோல் வந்து சூப்பரா முடிச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் வந்து பேங்க்ல வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. மொத்த படத்தையுமே பாத்தீங்கன்னா தூக்கி நிறுத்துற சீன் வந்து அந்த பேங்க்ல கொள்ளையடிக்கிற சீன் தான். கருணாசா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து மிரட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா முடிஞ்சிரும். செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ பேஸ்டு மூவி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபீலை வந்து நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். டைரக்டருமே நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஒரு பிரஷரான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த டைலாக் எழுதுனா கண்டிப்பா மக்கள் வந்து சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சு கரெக்டா கொடுத்திருக்காரு. அது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஜிவி பிரகாஷ் ஒரு முக்கியமான ஆளு. அல்டிமேட் அவரோட வேலையை கரெக்டா பண்ணியிருக்காரு. ஒரு செம காம்போ பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சப்ஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க.